போடலாம் தான். பெட்ரோல் பங்க் வா ஃபஸ்ட்டு. பெட்ரோல் உங்களுக்கே ஜாஸ்தி ஆகுது. அதான்டா இப்போ சர்வீஸ் கடைக்கு போகலாம். எங்கே போகலாம்? சர்க்கிள்லேருந்து அபிகரை சர்க்கிள் இருக்குல்ல, அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துக்கோ. அங்கே ஒரு கடை இருக்குது, சர்வீஸ் கடை. அங்கே பார்ப்போம். அப்புறம் பார்த்துட்டு அங்கே அப்புறமா அரவிந்த் அங்கே கேட்க சொல்கிறேன். ரெண்டுமே பார்த்து விசிட் பண்ணலாம். ஸோ வெல்கம் பேக் டு நவி 76 அண்ட் நான் உங்கள் நவீன். அதாவது இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்சோவை சர்வீஸ் கொடுக்கலாம் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ நேற்று வரைக்குமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேட்ரி டவுன் ஆகி தான் நின்றுருந்துச்சு. எப்படின்னா நான் லாஸ்ட் வ்ளாகில் சொல்லியிருப்பேன்ல, 2 நாள் நிற்க வச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து 0% பேட்ரி ஆகிடுச்சு. ஸோ அப்படி ஆடுனால நாங்கள் ஷோரூமில் போய்ட்டு ஒரு நாள் கேட்டுருந்தீங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் இல்லை நேற்று தான் போய் கேட்டுருந்தீங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி R15 V4ல் அது ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். நீங்கள் கண்டினியூஸாக 3 days நிற்க வச்சிங்கன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகும். ஸோ அது எதாலன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதோடைய கன்சம்ஷன் நிறையா இருக்கிறதுனால பவர் வந்து பேட்ரி பவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் நம்ம நிற்க வைக்கிற மாதிரி இல்லை. அப்படியே நிற்க வச்சாலுமே ஒன்று நெகட்டிவ் டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி பேட்டரியில் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை எடுத்துட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பரவாயில்லப்பா, நம்ம ஏரியாவில் ஏதோ பூஜை நடந்துகிட்ருக்கு. ஓகே இன்றைக்கி ஏதோ வைகுண்டான்னு சொன்னாங்க, ஏகாதசி வைகுண்டா அப்படின்ற மாதிரி. அதான் ஃபுல் ஜாமாக இருக்குது நம்ம ஏரியா. ஸோ அதுதாங்க நேற்று வரைக்கும் அப்படி சொன்னதுனால நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜ் பண்ணிட்டு வந்து போட்டுட்டோம். இன்றைக்கி வந்து சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ரைடு மாதிரி கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி இன்றைக்கி சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. எங்கே சர்வீஸ் கொடுக்குறதுன்னு தெரில. ஆக்சுவலாக எங்கள் தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு கேட்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அப்படியே அரவிந்தும் கால் பண்ணுறேன்னு இது மாதிரி சொல்லியிருக்கான். அவங்க ஏரியாவில் பண்ணலான்ட்டு அரவிந்த் சொல்கிறான். ஸோ அவங்களும் கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லியிருக்கான் எவ்வளோ என்னன்ட்டு. ஸோ எங்கே பெஸ்ட்டுன்னு தோணுதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே இன்றைக்கி சர்வீஸ் கொடுத்துட்டு வர்றது தான் ஒரு vlog. ஓ மை காட், கடையே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குப்பா இங்கே சர்வீஸ் கடை. டேய் சர்வீஸ் கடையே தாண்டா க்ளோஸ் ஆகிருக்குடா. கால் பண்ணல. 97395. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அண்ணாக்கிட்டே போய் கொடுத்துருவோமா? அங்கே அண்ணா இருக்காங்களே சர்வீஸ் அண்ணா, அங்கேயே போய் கொடுத்துருவோமா? இங்கே க்ளோஸில் இருக்குது, அங்கே போய் கேட்போம். எனக்கு என்னமோ இன்றைக்குள்ளே எனக்கு வேணும் வண்டி, ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில். ஏன்னா நாளைக்கு வேறு ஊருக்கு போகிறோம். சரி வா அங்கே போய் கேட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். வா அங்கே போய் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸில் இருக்குங்க கடை. நம்ம அண்ணா கடை ஒரு சர்வீஸ் கடை இருக்குது, அங்கே கொடுக்கலாம், ஃபஸ்ட்டே கொடுத்துருந்துருக்கலாம். சரி இவங்க நல்லா பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்தா கடை க்ளோஸில் இருக்குது. இந்த ரூட்டில் தான் போனோம், ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரில. கொஞ்சம் அந்த கூட்டத்தை பாருங்களேன், பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ரோடே. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா புது கோயிலுங்க. ஸோ நம்ம ஏரியாவில் புது கோயில் ஓப்பன் பண்ணிக்கிறதுனால பயங்கர கூட்டம். இது ராமர் கோயில்னு தான் நினைக்கிறேன்.
சூப்பர். நம்ம நேரம் சர்வீஸ், அதாவது பிளான் எதுனா ட்ரிப் பிளான் போட்டால் தான் சொதப்புன்னு பார்த்தா வண்டியை சர்வீஸ் கொடுக்குறதுக்குள்ளே இவ்வளோ சொதப்புது. என்னென்னா அங்கே ஒரு அண்ணா கடையில் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்கா. சரி, இங்கே நம்ம அண்ணா கடைக்கு இங்கே ஆக்சுவலாக 2 அண்ணா கடை இருக்குங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச 2 அண்ணா கடை. அதில் ஒரு அண்ணா கடை வந்து பார்த்திங்கன்னா அவர் அண்ணாவே வரணுமா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டுருக்காங்க, இன்னும் நாளைக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. நாளைக்கு நான் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு கிளம்பணும். ஸோ அதனால் இன்னைக்குள்ளே சர்வீஸ் வேணும். அங்கே இங்கே ஒரு அண்ணா கடை இருக்கா. நான் அங்கே உங்களுக்கு தெரிதான்னு தெரில, ஃபுல் கூட்டம். அங்கே இல்லைடா, அங்கே பேரிகேட் போட்டிருக்காங்கடா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரிகேட் போட்டிருக்காங்க. அதாவது அந்த கோயில் பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பேக் சைடு வருது, அதனால் அங்கே பூஜைக்கு பேரிகேட் போட்டிருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கடை க்ளோஸில் தான் இருக்கும். என்ன பண்ணலாம் இப்போது? வேறு வழி இல்லை, நம்ம அரவிந்த் ஏரியாவுக்கு தான் போய் ஆகணும். நம்ம ஏரியாவே இன்றைக்கி சொதப்ப, அதாவது எப்படி இருக்குது தெரியுமா, நம்ம எதனா பிளான் போட்டால் தான் சொதப்போம். வண்டி சர்வீஸ் கொடுக்கறதுக்கெலாம் சொதப்புதுடா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்னைக்கே வரல டைரெக்டோ? சரி ப்ரோ. அவன் வீட்டுக்கு தான் போகணும், வேறு வழியில். அவன் ஏரியா கிட்டே போயிட்டு என்ன எதுன்னு அப்புறம் பார்க்கலாம். சரியா? இந்த பக்கம் வா, இப்படியே போயிடலாம். வேறு வழியில் நம்ம ஏரியாவில் பண்ணுறதை விட அவங்க ஏரியாவில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதனால ஜாலியாக அவங்க ஏரியாவிலே போய் பண்ணிடலாம். இவங்க வேறு எதனா ஒரு சின்ன பூஜைனாலே எல்லாம் ரொம்பிடுறாங்க, பிளாக் ஆகிடுது அப்படியே ஃபுல் ஏரியாவே. அங்கே பாருங்கள், க்யூ பாருங்கள் எப்படி நிற்கிது. என்னடா ஏரியாவுக்கும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி சண்டே, சரி எங்கேயோ போகிறாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்லலாம். இன்றைக்கி சண்டேயும் இல்லை. டே டைம்ஸில் காலையில் அதுக்கப்புறமா நைட்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறவங்களுக்கும், ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆஃபீஸ் விட்டு இல்லை காலேஜ் விட்டு வரவங்களுக்கும் டைம் 1 மணி ஆகுது. மத்தியான நேரத்தில் இவ்வளோ டிராஃபிக்கை நான் பார்த்ததே இல்லை. எதுக்கடா போகிறீங்க? எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? வந்துட்டோம். A few moments later. மதுரைக்காரனு கையே கட்டி வரல பீச்ரா. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி கேட்டா காரி திப்புவாங்களே. எங்க எமஹால் பண்றீங்களா? நீங்க ஞானம் பண்றீங்களா? அவங்க விஷயங்களை பண்றாங்க. சரி எடு பிடி ஒரே தினம் ಅದು ನೆಟ್ಟಿದೆ ಮತ್ತೆ ಒಂದು ದೊಡ್ಡ ನೆಟ್ಟಿದೆ. ಇದು ಬಿಚ್ಚಬಹುದು, ಇದು ಬಿಚ್ಚಬಹುದು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆ ನೆಟ್ ದೊಡ್ಡ ನೆಟ್ ಬಿಚ್ಚಬೇಕಾದ್ರೆ ಸುತ್ತಿನ ಹೊಡಿಬೇಕು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಬೇರೆ ಸ್ಪ್ಯಾನ್ ಇರುತ್ತೆ. மாடியூல் வருங்க, அது ಮೊಬೈಲ್ இப்போ எவ்வளோண்ணா? இது எவ்வளோண்ணா? இது 450 ரூபா. கூப்பன் எடுத்து 430 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது 450 ரூபா. அது கூப்பன் எடுத்து 430 ரூபா. எல்லாம் ஒன்றே தான். இது 550 ரூபா. ரெண்டுல எது பெஸ்ட்டு? இது கூப்பன் எடுத்தால் 30 ரூபா கம்மியாகுது.
கூப்பன் கொடுத்தா 450, கூப்பன் எடுத்தா 520 ரூபா எடுத்துக்கோ. 580 ரூபா ஆகுது. 10 ரூபா கட்டணும். 400 ரூபாய்க்கு 20 ரூபா கட்டணும். 400 ரூபாய்க்கு வருதுல்ல. அவங்களுக்கு போடுறதுமே நான் காசு தரணும். நான் என்ன பண்ணேன், நான் உனக்கு 20 ரூபாய்க்கு போடுறேன், அவங்க எவ்வளோ போடுறாங்க உங்களுக்கு தெரியும்ல, 420 ரூபா கொடு. கடையில் எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியும். 420 ரூபா கொடு. வருதுப்பா, 20 ரூபா தான் ஆமா. இது நான் 10 ரூபா 420 ரூபா எல்லாம் ஸ்கேனர் ஆகுதுல. 400 ரூபா போடுறேன். 480 ரூபாய் எப்படி 400 ரூபாய்க்கு வரும்? நான் இதுக்கு 150 ரூபா வாங்கணும். அதான் 100 ரூபாய் இல்லை 20 ரூபாய்க்கு போடுறேன். போ நாகராஜ் கிட்ட போன் பண்றேன் நான். நாகராஜ் கிட்ட போ. பார் பக்கத்துல நாகராஜ் விக்ரம் பார். நாகராஜ் இல்லையா லொட்டக்கொல்லி பஸ் ஸ்டாப், இதுக்கிட்ட பஸ் ஸ்டாப்ல ಇಲ್ಲ ಇಲ್ವಾ ನಾನು ಲೊಟ್ಟಬಲ್ಲಿಯಲ್ಲಿ ಜಲಗ್ರಾಮ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ತಿರುಗ್ತಿರಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬಾರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ ನಾಗರಾಜ್ ಹೋಗಿ ನಾನು ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಹೋಗಪ್ಪ ಹಾಕೋ ಒಂದು ಇವಾಗ 420 இது பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. இந்த மேலே வச்சு திருப்புற நெட்டோடைய அந்த ஹெட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. அதனால் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கணும்னு பிளான் பண்ணிடுவோம். இப்போ இதை வாங்கணுன்னா பக்கத்தில் ஆட்டோமொபைல்ஸ் கடை வேறு இல்லை. என்னடா கேட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் கடை வேறு பக்கத்தில் இல்லை. அதனால இவங்களே கேட்க சொல்லியிருக்கோம். எவ்வளோ இவங்க பையன் ஒருத்தன் போயிருக்கானா, அது வேறு கேட்டுட்டு வந்து பார்க்கணும். ஆ ஓகேங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பை. 2 hours later. வண்டியை தாண்டா எடுக்கிறேன். ஆக்சுவலாக பாருங்களேன், வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சோங்க. ஆக்சுவலாக வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்க்குற லுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. என்ன தான் நம்ம சர்வீஸே விட்டாலும் இல்லை நம்ம சர்வீஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் வாட்டர் வாஷ் விட்டால் தாங்க ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அதாவது வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல 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 ஹேண்ட் இருக்கா. ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. வாட்டர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் கடையில் போய்ட்டு லூப் வாங்கிட்டு அப்படியே லூப் அடிச்சுட்டு வீட்டில் போய்ட்டு நிற்க வச்சுட்டா அவ்வளோதான். நாளைக்கு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப் கிளம்பலாம். ஸோ நாளைக்கு எங்கே கிளம்புறோன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா காரில் நானும் நம்ம அண்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நியூ இயர் பார்ட்டி பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் எங்கே போகிறோம் என்ன ஏதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வைத்தோம் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வைத்தோம் என் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் பிளான் தாங்க வரும். நியூ இயர் பார்ட்டி தான் வருது. ஸோ பாய்.